வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உனேசா பார்க்கில் என்னோடய ஸ்கூட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நாங்கள் இங்கே வந்திருக்கிற பார்க்கு ரொம்ப பெரிய பார்க்கு. வாக் பண்ணலாம், சைக்கிள் ஓட்டலாம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இந்த ரோடு எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நாங்கள் வந்த டைமு காலியாக இருந்தது, ஜனங்க இருந்தில்ல. அதனால் வீடியோ எடுக்கக்கூடவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்கினேன். இந்த ஸ்கூட்டர் வந்துட்டு எலக்ட்ரிக்கு. நம்ம சார்ஜ் பண்ணிட்டா ஒரு 2 ஹவர் ஓட்டலாம் கண்டினியூஸாக. அப்புறமா சார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்றப்ப நம்ம ஓட்டிக்கலாம். இன்னும் நான் மெயின் ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு இன்னும் தைரியம் இல்லை. இந்த மாதிரி பார்க்குக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த கார்டன் எங்கே பார்த்தாலும் நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஸ்கூட்டர் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு அப்புறமா ஃபுல்லாக இந்த பார்க்கு சுற்றி இந்த மாதிரி வாக்கிங் ஏரியா இருக்குது. நல்லா ஒரு வாட்டி வாக் பண்ணிவிட்டு போயிடுவோம். இந்த பார்க்குக்கு நாங்கள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போவோம். இன்றைக்கி முடிச்சிட்டோம். வாக்கிங் பண்ணியும் ஆயிடுச்சு, ஸ்கூட்டர் ஓட்டி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராவது உனேசாவில் இருந்தால் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இது பாருங்கள், நாங்கள் பார்க்கு வெளியில் நீங்கள் பார்க்கலாம், நிறையா மரங்கள்லாம் இருக்குது. நானே இப்போ இன்னொரு இடம் காமிக்கிறேன். இந்த பார்க்கு பக்கத்துலேயே இது எல்லாம் லைனாக வேப்ப மரம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய வேப்ப மரம் இருக்குது. இப்போ இந்த பில்டிங் பாருங்கள், மலை மேலே இருக்குது. இங்கத்துலேருந்து நின்று பார்த்தா உனேசா பார்க்கலாம் நம்ம. சரி, இந்த வியூ காமிக்கலான்ட்டு நான் இங்கே வந்தேன். இப்போ இங்கத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நாங்கள் வாக்கிங் பண்ணுற இடம் பார்க்கலாம். இது பாருங்கள், பெரிய ஃபார்ம், டேட்ஸ் ஃபார்ம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் இங்கே சவுதி அரேபியாவில் நிறைய சிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். தமாம், ஹைல், ரியாத், அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது உனேசா வந்துட்டு ரொம்ப க்ரீனாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அவ்வளோவா க்ரௌடடாக இல்லை. எனக்கு உனேசா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.